காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, தாவேக்கான்னு. இந்த பேச்சு எல்லா இடத்துலையும் வரும்பொழுது ஒன்று ராகுல் காந்தியா சொல்லணும்ல, இல்லை திமுக கூட்டணி தான் நாங்க சொல்லியிருக்காரா இன்னைக்கு வரைக்கும்? விஜய் யாரை பார்த்து காப்பி அடிச்சாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பையனை பார்த்து ஜெகனை பார்த்து காப்பி அடிச்சாரு. ராஜசேகர் ரெட்டி பையன் ஜெகன் அதே மாதிரி தான் பண்ணாரு, அதே யூனிஃபார்ம் தான், அதே ட்ரெஸ் தான். அதை பார்த்து தான் விஜய் காப்பி அடிச்சிருக்காரு. காங்கிரஸ் ஒருவேளை திமுகவிலிருந்து வந்தா திமுக எப்படி தேர்தலை சந்திக்கும்? இது அவங்களுக்கு மைனஸ். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் காங்கிரஸ்க்கு ஒன்றும் பெரிய அளவில் அந்த ஓட் பேங்க்லாம் கிடையாதுன்னு போது இது திமுகவை பாதிக்குமா? மக்கள் பிரச்சனைக்கு களத்துல நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது இன்னைக்கு நல்லா தெரியுது. நாளைக்கு 2026 தேர்தல் ரிசல்ட்ல அது தெரியும். விஜய்க்கு கூடுதல் இதுக்கெல்லாம் கூடுதல் ஓட்டு வராது. மக்கள் பிரச்சனையை என்ன பேசுறீங்க நீங்க? பட்ஜெட்டை பற்றி என்ன பேசுறீங்க நீங்க? ஆணவ படுகொலையை பற்றி என்ன பேசுறீங்க? கவின் கொலையை பற்றி? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. ஆனா காங்கிரசின் தலைமையை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சின்றதுல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லி தொடர்ந்து குரல்கள் வந்துட்டு இருக்கும் போது செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் என்ன பண்றாருன்னா, முதலமைச்சரின் கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. ஆனா மாணிக்கம் தாகூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் இதற்கு முரணான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இப்படி கூட்டணிக்குள்ள ஒரு குளறுபடி இருக்கும் பொழுது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தேர்தல் சமயத்துல ஏற்படுத்தும் சார்? இந்த கூட்டணி நிலைக்குமா? திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லை எப்படின்னா, கெடுவார் கேடு நினைப்பார் அப்படின்வாங்க. கடந்த ஏப்ரல் 11 அமித்ஷா இங்கே அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி, அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர், இந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தெளிவாக சொன்ன பிறகும் இவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சின்ற வார்த்தையை அவர் சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சின்னு கேட்குறாருன்னு அத்தனை பேரும் எதிர்கட்சி அந்த திமுக கூட்டணி கட்சிகளும் விமர்சகர்களும் எல்லாம் இதை தான் விமர்சித்து இருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார், அதிமுக தலைமையில் தனித்து அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் பேசுகிறார். ஆனால் கூட இவங்க என்னென்னா, இவர் சொல்லியே அவர் சொல்லியே எல்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன ஆச்சு? திமுக இன்டாக்ட் கூட்டணின்னு சொன்னாங்க. 8 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கூட்டணி தாங்க. அந்த கூட்டணியில் இன்றைக்கு காங்கிரஸ் தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்டாங்க. தெளிவாக கேட்குறாங்கல்ல. இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியல தெளிவாக. இன்றைக்கே என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சின்றது மக்கள்கிட்ட ஏற்றுக்க மாட்டாங்க, ஒத்து வராது. அது திமுகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியுன்றார். அப்போ காங்கிரஸை நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. ஏன்னா என்ன விஷயம் அது? நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் அது உரிமை செய்யலாம். இது ஒத்து வராதுன்னு எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் வேணும்னே கேட்குதுன்னு தானே அர்த்தம். அதுதான் நேரடியாக சொல்கிறாரு. காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சின்றது ஒத்து வராதுன்னு தெரியும், ஆனால் வேணும்னே அவங்க இதை கேட்குறாங்க அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுற மாதிரி தான் அர்த்தம். இன்னொரு பக்கம் தேசிய கட்சிகள் கூட்டணி கேட்குது. அதிமுகவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் ஆட்சி. அவங்க கடந்த காலங்களில் தனித்து தான் ஆட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்களுடைய சித்தாந்தம் என்னென்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, தனித்த ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. அது வேறுபாடு கிடையாது. ஆனால் கேட்குற உரிமை கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. சிறிய கட்சி இருந்தாலும் பெரிய கட்சிகள்லாம் கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. ஆனால் கொடுக்கக்கூடிய இடத்துல எந்த கட்சிக்கு லாஜிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்கணும். இப்போ கேட்குற உரிமை ஏடிஎம்கேவும் பிஜேபியும் காங்கிரஸும் கேட்குற உரிமை இருக்குதான்னா பிஜேபியோட காங்கிரஸுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் தெரியுமா? திமுகவுக்கு மத்தியில் நிறைய நேரம் கூட்டணி ஆட்சி பங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் 9.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சியில் பங்கு, பலமான துறைகளை திமுக கொடுத்துருக்காங்க. 18 வருஷம் ஒரு மாநில கட்சி தேசிய அளவில் இந்தியாவை ஆண்டதுன்னா அது திமுக மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. விபி சிங் ஆட்சியிலும் சரி, தேவகவுடா, ஐகே குஜ்ரால், அப்புறம் வாஜ்பாய், அப்புறம் மன்மோகன் சிங், எத்தனை ஆட்சியிலையும் பங்குதாரராக இருந்தது திமுக. அப்போது காங்கிரஸுக்கு அதை கேட்கக்கூடிய ஒன்று இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டை ஒரு நேரத்தில் ஆண்ட கட்சி காங்கிரஸ். சுதந்திர இந்தியாவில் 52லேருந்து 67 வரைக்கும்
தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். அப்போ காங்கிரஸுக்கு ஏற்க கேட்குற உரிமை இருக்குது. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? 1980 தேர்தலையே கூட்டணி ஆட்சிக்கு ரெடியாக இருந்தாங்க திமுக. இது வரைக்கும் அதிமுக 130லேருந்து 140 இடங்களுக்கு குறைவா நின்றதே கிடையாது. 234 118 எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் 130 140க்கு அதிகமாக தான் அதிமுக தேர்தலையே சந்திச்சது. கூட்டணி கட்சிகள் இருந்தால் கூட சரி, அட்லீஸ்ட் 132 140 தான் அவங்க நிற்பாங்க. அது கீழே நின்றது கிடையாது. ஜெயிச்சது நீங்க கணக்கு போட்டாலும் சரி, 130 சீட்டுக்கு கீழே அவங்க ஜெயிச்சது கிடையாது. 130க்கு அதிகமாக தான் ஜெயிச்சிருக்காங்க. நின்றதும் அதிகம், வென்றதும் அதிகம் அதிமுக பொறுத்த வரைக்கும். அப்போ ட்ராக் ரெக்கார்டு கிளியராக இருக்குது. அவங்க கிளைம் பண்ணுற வேண்டாம்னு சொல்றதுல நியாயம் இருக்குது. திமுக பக்கம் என்ன நியாயம் இருக்குது? 1980 112 இடத்துல தான் திமுக நின்றுச்சு. 234 118 இடங்கள்ல காங்கிரஸ் நின்றுச்சு. பாதிக்கு பாதி நின்றாங்க. மூப்பனார் ஐயா தலைவர் யார் முதலமைச்சர் கடைசி வரைக்கும் சொல்ல. கடைசி நேரத்தில் தான் இந்திரா காந்தி சொன்னாங்க, இல்லை இல்லை இருக்கட்டும், கலைஞர் இருக்கட்டும் முதலமைச்சர். ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சின்னு தான் நின்றதே. 118 இடத்துல தான் ஜெயிக்கணும், சிம்பிள் மெஜாரிட்டி. நின்றதே அப்போ திமுக 112 இடத்துல தான். சரி, இது ரொம்ப முன்னாடின்னு சொல்லுவீங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 2006 2011 2006ல் 128 இடங்கள்ல தான் டிஎம்கே நின்றுச்சு. 2006 ஆட்சி அமைக்கும் போது 128 118 ஜெயிக்கணும். 128 10 சீட் தான் கூட நின்றாங்க. எவ்வளோ ஜெயிச்சாங்க? 96 இடம் தான். மைனாரிட்டி ஆட்சி. ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்கல. இது 2வது உதாரணமா? 3வது உதாரணம். 5 வருஷம் நல்லா தானே ஆட்சி பண்ணாரு கலைஞர். எல்லாம் கொடுத்தாரு, வண்ண தொலைக்காட்சி கட்டினாரு, மேம்பாலங்கள் கொடுத்தாரு. அப்புறம் நம்ம கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார். ரேஷனில் 20 கிலோ 1 ரூபாய்க்கு அரிசி போட்டார். எல்லாம் செய்தார்ல. ஏன் 2011ல் 119 இடத்துல தான் நின்றாங்க. 2006ல் 128 இடம், 9 இடங்கள் குறைஞ்சி 118 இடத்துல தான் நின்றாங்க. காங்கிரஸுக்கு 63 கொடுத்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30 சீட்டு கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. இவ்வளவும் கொடுத்து 118 இடத்துல தான் 119 இடத்துல தான் இவங்க நின்றதே. 118 ஜெயிக்கணும், ஒரு இடம் கூட நின்றாங்க. எதிர்கட்சியோட வர முடியல, அது வேற விஷயம். அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நின்றதும் குறைவா நின்றுருக்கிறாங்க, அதே மாதிரி வென்றதும் குறைவா வென்றிருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியுதா? அப்போ காங்கிரஸுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. காங்கிரஸ் கேட்குறாங்க, அது வேற விஷயம். காங்கிரஸ் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, அதனால கேட்குறாங்க. இவங்க பங்கு கொடுக்கணும்னா கடைசி வரைக்கும் அந்த 2 தலைவர்களும் ஏன் பேச மறுக்கிறாங்க? இப்போ அதிமுக கூட்டணியில் எடுத்துக்கோங்க. அமித்ஷா சொல்றாரு ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சின்னே சொல்லிக்கோங்க. கூட்டணி கமா ஆட்சின்னு சொல்றாங்க, விட்டுருங்க, கூட்டணி ஆட்சின்னே சொல்லுங்க. அவங்க விருப்பத்தை அவர் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி தனித்து தான் ஆட்சி, எங்க ஆட்சி தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. கரெக்டா? விருப்பத்தை சொல்றதை பேசிக்குவாங்க. ஆனால் வேற ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குதுன்ற தோற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்களா? பிஜேபியும் அதிமுக விட்டா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை அதிமுக பிஜேபி விட்டா எங்களுக்கு வேற ஆப்ஷன் சொல்லல. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, தாவேக்கான்னு. இந்த பேச்சு எல்லா இடத்துலையும் வரும்பொழுது ஒன்று ராகுல் காந்தியாக சொல்லணும்ல, இல்லை திமுக கூட்டணி தான் நாங்கள் சொல்லியிருக்காரா இன்னைக்கு வரைக்கும்? அதுதான் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அதே மாதிரி ஸ்டாலினால நேற்று வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. இன்னைக்கு தானே அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மாணிக்க தாக்கர் என்ன சொல்றாரு? இவர் சொல்றாரு ஒத்து வராதுன்றாரு. ஆனா மாணிக் தாக்கூர் அவர் ட்விட்டர்ல என்ன போடுறாரு? கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்றாரு. நாங்க அப்படிதான் சொல்லுவோம், தேர்தலை சந்திக்கலாம், மக்கள் முடிவு பண்றதை விட்டோம். அதை சொல்லிட்டு அடுத்த லைன் போடுறாரு, 2006ல் அந்த வாய்ப்பை தவற விட்டது திமுகவின் தவறு, காங்கிரஸின் தவறுன்னு போடுறாரு. 2006ல் பொன்னான வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு, மைனாரிட்டி அரசாங்கத்தை ஆட்சியில பங்கு கேட்காம தவற விட்டது காங்கிரஸின் தவறுன்னு போடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு குழப்பத்தின் உச்சியில் அந்த கட்சிகள் கூட்டணிகள் இருக்குது. இது கீழே வரைக்கும் ஜெல் ஆகுமா நாளைக்கு ஒட்ட வச்சிங்கன்னா கூட? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சிக்கல்ல இவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் தான். கூட்டணின்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். கூட்டணியை மட்டுமே நம்பி இருக்கிற கட்சிகள் திமுகவோ அதிமுக இருக்காது. ஆனால் இன்னைக்கு திமுக ரொம்ப கூட்டணியை நம்பி தான் இருக்கிறாங்க. அதிமுக அப்படி கிடையாது. கூட்டணிகளுக்குள்ள வர்ற கட்சிகள் வரலாம், எங்க நிபந்தனைகள் இது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராட்டி இருக்காரு. 71 வயசுல 180 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாளைக்கு 3 தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலும் 1 மணி நேரம் உச்ச ஸ்தாதியில பேசுறாரு. ஆழமா அகலமாக அந்த தொகுதி பிரச்சனையை பேசி கடந்த 2017 2021 வரைக்கும் 4 வருஷம் 2 மாசத்துல நான் என்னெல்லாம் உங்களுக்கு செய்தேன்,
அத்திக்கோடு அவிநாசிலேருந்து சாரபங்கா திட்டத்திலேருந்து, அதே மாதிரி நெல் விவசாயிகள், கரும்பு விவசாயிகள், தோட்டக்கலை பயிர்கள், நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு நான் என்னெல்லாம் செய்தேன், கொரோனா காலத்தில் எப்படி ஆல் பாஸ் போட்டேன், நீட்டில் எப்படி 7.5% கொடுத்தேன், எல்லாமே அவர் சொல்றார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் எப்படி அறிவிச்சேன், எல்லாமே சொல்லி இந்த 4 வருஷத்துல திமுக என்னெல்லாம் செய்யலை, உங்களுக்கு எதெல்லாம் உங்களை ஏமாத்திச்சு, மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வேன், இத்தனை எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பில்லாம பேசுறார், எல்லாம் சொல்லிட்டு வர்றாருல. அப்போ தன்னை நம்புகிறார், தன் தொண்டர்களை நம்புகிறார், இரட்டை இலை சின்னத்தை நம்புகிறார். அதே போல திமுக மேல இருக்கிற அதிருப்தியை அவர் நம்புகிறார். திமுக எந்த அளவுக்கு மக்களுக்கு செய்யாம விட்டுருச்சு, அதை நம்பி அந்த களத்துக்கு போறாங்க. அந்த களம் யதார்த்தமான ஒரு களமா இருக்குது. ஒவ்வொரு முறையும் 5 வருடம் கழிச்சு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வரலாறே கிடையாது, ஆன்டி இன்கம்பன்ஸ் தான் இருக்கும். அதே வந்து அதிமுகவுக்கு ஆதரவு ஓட்டுகள் ப்ரோ இன்கம்பன்ஸ் இருந்திருக்குது. ஏன்னா கன்சிக்யூட்டிவா 3 தடவை ஜெயிச்சிருக்காரு எம்ஜிஆர். அதே மாதிரி ஜெயலலிதா 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதனால அதிமுக அந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, திமுக அந்த ட்ராக் ரெக்கார்டு இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த இந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக அஃப்கோர்ஸ் தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது வந்து அவருடைய கவர்ச்சி, செரிஷ்மா, முன்னணி கதாநாயகன், ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரசிகர்களை தாண்டி வாக்காளர்கள் வேணும், அதுதான் முக்கியம். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும், தொண்டர்கள் வாக்காளர்களாக மாறணும். அது வந்தால் தான் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், இல்லைனா ஒரு தாக்கத்தை தான் கொடுக்க முடியும். அதுதான், ஒரு கேம் சேஞ்சராக இருக்க முடியாது, ஒரு கேம் ஸ்பாய்லராக வேணா இருக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணி வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க, யாராவது வருவாங்கன்னு. யாருமே விசிகாவை எதிர்பார்த்தாங்க, காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க, தேமுதிக யாருமே இப்போ வரைக்கும் வரல. இப்போ காங்கிரஸ்க்கான சூழல் கொஞ்சம் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது, இது வந்து இப்போ காங்கிரஸ் ஒருவேளை திமுகவிலிருந்து வந்தா திமுக எப்படி தேர்தலை சந்திக்கும்? இது அவங்களுக்கு மைனஸ். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் காங்கிரஸ்க்கு ஒன்றும் பெரிய அளவில் அந்த ஓட் பேங்க்லாம் கிடையாதுன்னு போது, இது திமுகவை பாதிக்குமா, இல்லை இது காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளியே வந்து தாவேக்காவில் இணைந்தால் காங்கிரஸுக்கு தான் அடியாயுது? காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, நாங்கள் உங்கள் கூட இருந்தாலே நம்ம ஜெயிக்கிறது இப்போ கஷ்டம், அந்த நேரத்துலேயே நீங்கள் எங்களுக்கு வந்து இருக்கிற சீட்டை குறைப்பேன், பீகாரை பாரு, அங்கே பாரு, உத்தரப்பிரதேசில் பாரு, நீங்கள் என்ன ஜெயிச்சிங்கன்னு காட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ஜெயிக்கிறதே கஷ்டம், திமுக சொல்கிறாங்க அவங்க. இன்னொரு விஷயம், லெஜிட்டிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 இந்த தேசத்தில் 1885 ஆரம்பிக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி, இன்னைக்கு அந்த கட்சி வேற மாதிரி இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அது விமர்சனம் நிறைய காங்கிரஸுக்கு. ஆனால் 140 வருஷம் ஆண்டு இருக்கிற கட்சி, அந்த கட்சி எதிர்கட்சியாக கூட வர முடியல பாராளுமன்றத்தில். 2014 44 சீட்டு தான், 543 குறைஞ்சது 55 இருந்தால் தான், 10% இருந்தால் தான் எதிர்கட்சி. எதிர்கட்சி தலைவராக கூட ராகுல் 2014 வர முடியல, தனியாக நின்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்து. சரி, அடுத்து 2019 முதல் முறையாக ஸ்டாலின் கூட கூட்டணி, மறுபடியும் வராங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும்போது முதல் முறை கூட்டணி. தமிழ்நாட்டில் 9 சீட்டு தான் கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்துக்கு 9 சீட்டு தான் கொடுத்தாங்க. என் சகோதரன் சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, இந்த நாட்டை ஆள வேண்டிய கட்சி, அப்போ அதுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கணும், ஆனால் 9 தான் கொடுத்தீங்க. அந்த முதல் முறைன்றதுக்காக காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே எதிர்கட்சியாக மறுபடியும் வர முடியல. 2019 44 சீட்டு முந்தின தடவை ஜெயிச்சவங்க 52 தான் ஜெயிச்சாங்க. 3 சீட்டு கூட இருந்தால் எதிர்கட்சி தலைவர் ஆயிருப்பாரு. அந்த 3 இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வந்திருக்க முடியும். ஆட்சியில் பங்கும் கொடுத்துருந்தாங்க கடந்த காலத்தில். அப்போ அந்த 3 சீட்டு கூட கொடுத்துருந்தீங்கன்னா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஆயிருப்பார். 10 வருஷம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஆக முடியல. 2வது டேர்மும் திமுகவால் ஆக முடியல. சரி, ஆக முடியாமல் போச்சுல, 3வது தடவையாக லிட்மஸ் டெஸ்ட் தானே, பிஜேபி மோடி 3வது தடவை வரணும். அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் வரணும், அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வரணும், அப்போவாது கூட கொடுத்துருக்கணும்ல. அதே 9 சீட்டை தானே கொடுத்தாரு 2024. 2024 என் சகோதரன் சொல்றாருல, பாராளுமன்றத்துக்கு கூட ஒரு 3 சீட்டு கொடுத்துருக்கலாம்ல காங்கிரஸுக்கு, தேசிய கட்சிக்கு கொடுக்கல. ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், 99 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. ஆவாம இருந்திருந்தாருன்னா 1 சீட் 2 சீட்ல என்ன ஆகுது சொல்லுங்க? கூட்டணி கட்சி சப்போர்ட்லாம் எதிர்கட்சி தலைவர் ஆக முடியாது, ஆளுங்கட்சி ஆகலாம் கூட்டணி கட்சி சப்போர்ட்ல. எதிர்கட்சியில நீங்க தனித்துவமா வாங்கியிருக்கணும் ஓட்டு, அப்பதான். இதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறாங்க. நீ சகோதரன் சொல்றீங்க, ஆனா சீட்ல கரெக்டா பண்றீங்களா? அப்போ இப்போ நீங்க ஆட்சி நடத்துறதுக்கு நாங்க தேவை. மத்தியிலேயாவது எங்க ஆட்சி வரும்போது நீங்க ஷேர் ஹோல்டர் ஆகுறீங்க, அங்க பங்குதாரர் ஆகுறீங்க ஆட்சி அமைச்சரவையில். அதனால உங்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க முதலமைச்சராக போறீங்க, உங்க கட்சி ஆட்சி அமைக்க போறது, எங்களுக்கு என்ன பொறுப்பு? 18 எம்எல்ஏ கொடுத்தீங்க, இந்த இப்போ இளங்கோவன் ஐயா இறந்துட்டோடனே அந்த சீட்டு நீங்க எடுத்துக்கினீங்க, எங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை.
இப்போ ஆட்சி நீங்கள் அமைக்கும் போது இப்போ எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறது நியாயம் தானே, அவங்க அதை கொடுக்கணும்ல. ஆனால் அவங்க தாவேக்கா பக்கம் போனாலும் தாவேக்காவுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியில் இப்போ காங்கிரஸ் தயங்குறது அதுதான். இல்லைன்னா என்னைக்கோ போயிட்டு இருப்பாங்க. இவங்க நினைச்ச அளவுக்கு தாவேக்கா வளரல. அந்த தலைவர் செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்குது. இதோ இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, எந்த பெரிய தலைவராக இருந்தாலும் நேரம் ஆன்லைன் கேமரா தானே, அதுனா ஆஃப்லைன் கேமரா இன்டர்வியூ. இந்த மாதிரி இன்டர்வியூ உலகத்தில் எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா? புது விதமான கண்டுபிடிப்பு இல்லையா ஐயா தளபதி விஜய் கண்டுபிடிச்சிருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் பத்திரிகை துறை மட்டும்தான் இருக்கும். அப்போ பத்திரிகை துறையில நோட்டீஸ் எடுத்துட்டு அப்புறம் அதை எடிட் பண்ணி அப்புறம் போடுவாங்க. ஆனால் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருங்க, நீங்கள் இன்டர்வியூ இருக்கக்கூடாது. கடைசியில் இன்டர்வியூ யார் எடுத்தாருன்னு பார்த்தா 2 ஜாம்பவான்க அந்த என்டிடிவியில் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் அவர் வீட்டுக்கு போய் இன்டர்வியூ பண்ணேன், அவர் காஃபி கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, இதான் இன்டர்வியூ. அதுவும் ஒரு ரெப்யூட்டட் நியூஸ் டிவி. அதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாருன்னா அந்த அந்த சேனல்லே நீங்கள் பார்த்துருக்கலாம், அதுலேயே வித்தியாசம் தெரியும். முதலமைச்சர் வேட்பாளர்கள் எடுத்துக்கிட்டோன்னா விஜய் என்ன ஆச்சு, ஆஃப் த கேமரா இன்டர்வியூ, அதில் என்ன பேசினார்னே தெரியாது, இவங்களா சொல்கிறது தான். முடிஞ்சிருச்சா, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முடிஞ்சிருச்சா, அடுத்தது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மேடையில் பேசுகிறாரு, குறிப்புகளை வச்சுட்டே பேசுகிறாரு. என்ன கேள்வி கேட்பாங்கன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ ஏற்கனவே குறிப்பை வச்சுட்டு பேசுகிறாரு, துணை முதலமைச்சரும் குறிப்பை வச்சுட்டே பேசுகிறார். அந்த என்டிடிவி இன்டர்வியூவில் பார்த்தணும், வச்சுட்டு பேசுகிறாரு. ஆனால் ஒரு பாமரன் கடை கோடி விவசாயியாக இருந்த முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு போல்டாக வந்து சேரில் உட்காந்து நீங்கள் 3 ஜாம்பவான்களும் கேள்வி கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்களா? அவருக்கு எல்லாமே நெருக்கடியான கேள்விகள், நெருடலான கேள்வி அத்தனையும் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் அத்தனைக்கும் அந்த சிரித்த முகத்தோட டென்ஷன் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஸ்பாட்லைட்டில் பதில் சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி ஆளுமை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றது நம்ம அந்த ஒரு இன்டர்வியூலேயே நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொல்கிறார்ல. எந்த கேள்வினா கேளுங்க, அதையும் கேட்குறாங்க. டிடிவி வந்து இப்போ உங்களை திட்டிருக்காரு, அதை பற்றி என்ன பேசுறீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டாலினை இறக்குவது தான் முதன்மையா, இல்லை உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறது தான் முதன்மையான்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரா இல்லையா? கூட்டணி நெருடலை பற்றி கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. அந்த மாதிரி தலைவர் தான் தேவை. ஏன்னா மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், உங்களை பற்றிய விஷயங்கள் மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அது வந்து இன்றைக்கு இருக்கிற திமுகவும் இல்லை, வருங்காலத்தில் வரும்னு சொல்கிற விஜய்கிட்டே இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். சார், விஜய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் அவர் வந்ததுக்கு அப்புறமே வந்து அவரை சுத்தி தான் வந்து அவர் சென்டர் பாயிண்ட்ல இருக்காரு, அவரை சுத்தி தான் அரசியல் நகர்வுகள்லாம் மூவ் ஆகுது. இப்போ காங்கிரஸோ விசிகா எதுவாக இருந்தாலும் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அந்த சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு மேட்ச் நடக்கும்போது விசில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பிசிசிஐயோ ஐசிசியோ இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜயை வந்து விசில் சின்னம் கொடுத்ததால் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி தாவேக்கா பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. அது உண்மைதானா சார்? அது என்ன சார் விஷயம்? ஏன் விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா? இல்லை, அப்போ ஒன்று செய்யணும், செங்கோட்டையனை அவங்க கட்சியை விட்டு நீக்கணும். ஏன்னா இப்போ முதல் செங்கோட்டையன் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்க, விசில் ஊதாதீங்க, விசில் ஆஃப் பண்ணுங்க, விசில் ஆஃப் சொன்னாங்களா இல்லையா? விசில் எடுத்து சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றாரு மைக்கில் சொல்லுங்க விசிலை எடுக்காதன்னு சொல்லுங்கன்னு. அப்போ இவங்க கூட்டத்திலே விசில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு இதுக்கு தான் பதில் சொல்லுங்க. அப்போ செங்கோட்டையனுக்கு விசில் பிடிக்கலையா? இல்லை கூட இருந்த நிர்வாகிகளுக்கு விசில் பிடிக்கலையா? விசிலை எடுக்காதீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் இங்கே எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? இதுதான் முக்கியம். நம்ம என்னன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு விளையாட்டு மைதானம், அதில் அரசியல் கலப்பீடு இருக்கக்கூடாது. அதில் வந்து நீங்கள் வந்து இது சின்ன பசங்க இளைஞர்கள் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே 41 மரணங்களை பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு தற்காப்புக்கு என்ன செய்வாங்க, நீங்கள் விசில வந்து 100 பேர் 200 பேர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா விசில அதை வந்து ஊதுனாங்கன்னா விளையாடுறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கூட இருக்கிற சக பார்க்குறவங்களுக்கும் பார்வையாளருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம். இதை வந்து எடுத்துட்டு இப்போ ஒன்றும் வேணாம், ரெட்டையில கையில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுவாங்களா? உதயசூரியன் சின்னத்தை கையில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுவாங்களா? அது போல அவங்க சின்னத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மற்ற நேரத்தில் விசில் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது வந்த உடனே என்னன்னா எல்லாரும் எடுத்துமே விசில். இது வரைக்கும் இப்போ ஒன்றும் வேணாம், இப்போ நம்ம சின்னமே என்னது ஐபிஎல்ல சென்னை சின்னத்திலே விசில் இருக்கும், இருக்குதா இல்லையா? அப்பெல்லாம் சொல்லல. ஏன்னா அப்போ அந்த மாதிரி எடுத்துன்னு போக மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம பசங்க சின்ன பசங்க ஆர்வத்தில் என்ன செய்வாங்க, ஒரு 100 பேர் விசில் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல இருந்து அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா விளையாடுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதனால அது வேணான்றாங்க. அதென்ன திமுக நடத்துதா, இல்லைன்னா காங்கிரஸ் நடத்துதா, பிஜேபி நடத்துதா? அதனால சொல்றது அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிற தன்மை கூட இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ செங்கோட்டையன் கூட்டத்தில் எப்படி விசில் வேண்டாம்னு சொன்னீங்க? அப்போ அதுக்கு நீங்க விசாரணை தான் வைக்கணும்.
இல்ல முக்கியமானது இல்ல. சரி, இப்ப இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறாரு, விஜய் போடுற அதே காஸ்டியூமை வந்து முதலமைச்சரும் போட்டுக்கிறாருன்ற மாதிரியான விஷயங்கள் இப்ப லேட்டஸ்டா உதயநிதி அவர்கள் ஒரு மாநாடுல வந்து செல்ஃபி எடுத்தது, முதலமைச்சர் அவர்கள் அந்த ரேம்ப் வாக் பண்ணதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பயங்கரமான ஒரு இவங்களோட விஜயோடைய விர்ச்சுவல் வாரிஸ் பயங்கரமா ரீல்ஸா போட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா பரப்பிட்டாங்க. இது மாதிரியான விஷயங்களை செய்வதால விஜய்க்கு வந்து அது தேர்தலுக்கு வந்து ஓட்டா மாறும் நம்புறாங்களா? எதனால இந்த மாதிரி விஷயத்துல தாவேகா ரொம்ப கவனம் செலுத்துது? இல்ல தவைக்க கவனம் செலுத்துதுன்னா சில விஷயங்கள் வந்து இவங்களும் இடம் கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு தமிழர் தலைவருடைய மகன், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்னைக்கு வந்த கட்சி கிடையாது, இல்லை அடுத்த ஜென்ரேஷன் கட்சின்னு கிடையாது. அப்போ காலகாலமாக வர்ற கட்சி, 75 ஆண்டுகள கட்சி. அப்போ நீங்கள் அந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணும்போது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் உதயநிதி அந்த மாதிரி போனார்னா அது தெரியாது, பெருசாக தெரியாது. நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட தலைவர், அதை நீங்கள் செய்யும்போது அது செயற்கைத்தனமாக தெரியுதா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யும்போது எல்லாருக்கும் இப்போ நம்ம விஜயை குற்றம் சொல்லலாம். விஜய் யாரை பார்த்து காப்பி அடிச்சார்னா ஜெகன்மோகன் ரெட்டி பையனை பார்த்து, ஜெகனை பார்த்து காப்பி அடிச்சார். ராஜசேகர ரெட்டி பையன் ஜெகன் அதே மாதிரி தான் பண்ணாரு, அதே யூனிஃபார்ம் தான், அதே ட்ரெஸ் தான். அதை பார்த்து தான் விஜய் காப்பி அடிச்சிருக்காரு. அதை பார்த்து விஜய் காப்பி அடிச்சா பரவாயில்ல, எல்லாம் ஒரே ஜென்ரேஷன் ஒரே ஸ்டேஜ், அது தவறு கிடையாது. காப்பி அடிச்சுக்கிட்டு வேணாம். அவரை பார்த்து இவர் பண்ணலாமா? அது திமுக தலைவர் வந்து ஏற்கனவே ரேம் வாக் பண்ணியிருக்காரு, 2021 ரேம் வாக் பண்ணியிருக்காரு, தவறு கிடையாது. ஆனால் என்னன்னா திருப்பி அதே ஆர்டிஃபிஷியலை திருப்பி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது முதல் தடவும் போது மக்கள்கிட்ட ஒரு வசீகரமாக இருக்கும். இப்போ அது வந்து அவங்களுக்கே ஒரு நெருடலாக இருக்குது பார்க்கும்போது. அதுலேயும் ஒரு பையன் வந்து பொக்கே கொடுக்குறது, அது பொக்கே தூக்கி போட்டு அவர் போகிறது, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக செயற்கைத்தனமாகுது. அதனால் அவங்க சொல்கிறதுல அது நியாயம் இருக்க தான் செய்ய. ஆனால் அதுக்காக வந்து விஜய்க்கு கூடுதல் இதுக்கெல்லாம் கூடுதல் ஓட்டு வராது. மக்கள் பிரச்சனையை என்ன பேசுகிறீங்க இன்னைக்கு? பட்ஜெட்டை பற்றி என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஆணவ படுகொலையை பற்றி என்ன பேசுகிறீங்க? கவின் கொலையை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இப்போ அஜித்குமார் மரணம் 25வது கஸ்டடியல் இல்லீகல் கஸ்டடி மரணம். வீட்டில் போய் பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த தாய் வெதும்புறாங்கல்ல. நீதிமன்ற தீர்ப்புல ஒரு நிபந்தனை போட்டவுடனே அந்த நகை திருடு உண்மை இல்லைன்னு வருது இல்லை? அப்போ அதை பற்றி உங்களுடைய தொடர் அறிக்கை என்ன? மக்கள் பிரச்சனைக்காக என்னென்ன பேசுறீங்க? திருப்பரங்குன்ற பிரச்சனை என்ன பேசுறீங்க? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வங்காளதேசத்தில் சில இந்துக்களை அடித்து சாவடிக்கப்படுறாங்க, அதை குறித்து உங்கள் கருத்து என்ன? தொடர்ந்து பேசணுமா இல்லையா? மக்கள் பிரச்சனைக்கு பேசணுங்க. நீங்கள் ஸ்டேஜில் நின்று பொதுவாக டிப்ளமேட்டிக்காக அது பிளவுவாத சக்தி, இது தீய சக்தி, இது ஊழல் சக்தி இப்படின்ட்டிங்கன்னா அதில் எந்தெந்த பாயிண்ட்டு என்ன அதை மக்கள் பிரச்சனை பேசினா தான். இது வந்து உங்கள் ரசிகர்கள் போடுவாங்க ஓட்டு. அதை தாண்டி தொண்டர்கள் வாக்காளர்கள் வந்தால்தான் உங்களுக்கு ஓட்டு. இல்லைன்னா நீங்கள் இன்னொரு கமலா மாறிடக்கூடாது, அவ்வளோதான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு சார். ஏற்கனவே வந்து திமுக அதிமுகன்ற இரு கட்சிகள் தான் வந்து ஒரு போட்டி இருக்கும்போது விஜயும் நடுவில் வந்துக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் இருக்காரு, சீமான் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த தேர்தல் களம் 2026 யாருக்கு சாதகமாக அமையும்? திமுக கூட்டணிக்கா, இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கா, இல்லைன்னா தாவேகாவிற்கா? இல்லை, அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ போன தடவை பார்த்துட்டாங்க, தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டாங்க. இந்த முறை என்னன்னா, கடந்த காலங்களில் யார் நம்மளுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தா? ஏன்னா கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மா இல்லை. ஜெயலலிதா அம்மா இருந்தால் இதெல்லாம் செய்திருப்பாங்க, கலைஞர் இருந்தால் இதெல்லாம் செய்து, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறதுல 4 விஷயங்கள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நல்லா இருந்துச்சா? ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருந்துச்சா, எடப்பாடி ஆட்சி நல்லா இருந்துச்சா? யார் நம்மளுக்கு கடைக்கோடி மக்களுக்கு வரைக்கும் செய்யக்கூடிய திறமையும் ஆளுமையும் யார்கிட்ட இருக்குது? யார் வந்து குடும்ப கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனித்துவாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர் யார் இருக்கார்? இந்த 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா செரிஷ்மாவோடு இருக்கிற விஜயால இதை கிரகிக்க முடியுமா? இன்னைக்கு நீங்கள் காங்கிரஸை சொன்னீங்க தாவேகா பக்கம் போகுமான்னு. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தயங்குறதுக்கு காரணம் என்னன்னா, தாவேகா இவர்கள் நினைத்த அளவுக்கு வரலையே. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ராகுல் காந்தியை பார்ப்பாரா, இல்லை ராகுல் காந்தி தான் போய் பனையூரில் பார்க்கணுமா? ஏன்னா முதல் கூட்டத்திலே இவர் சொன்னார், அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணா சொன்னாருன்னு, மக்களை நோக்கி செல்லுன்னு சொன்னாருன்னு தாவேகா தலைவர் விஜய் சொன்னார். காஞ்சிபுரம் கூட்டத்தில் சொன்னார், ஜேபிஆர் மண்டபத்தில் பேசும்போது மக்களை நோக்கி செல்லுன்னு சொன்னார்ல அண்ணா, வார்த்தையோடு இருந்துச்சா? மக்கள் நோக்கி இவர் போனாரா? இவர் என்ன சொன்னாரு? மக்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது கரூர் மரணமா இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர் பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன பணியூர்ல பாருங்க. அப்போ இது அண்ணா சொன்ன வார்த்தையா? சொல்லுக்கும் செயலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அப்போ என்னைக்கு தான் வருவீங்க நீங்க? கதாநாயகம் படம் ரிலீஸ் ஆகணும் 2025 டிசம்பர்ல வந்துருவேன். நீங்க 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரல. சரி, நீங்க தான் வரல, உங்களை நம்பியும் யாரும் வரல.
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்போவாது நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும்ல, என்ன செய்யணும், கலை யதார்த்தம் எது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள், சீமான் தனி சித்தாந்தம், அவர் நம்ம எந்த விதத்துலையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. அவருடைய சித்தாந்தம் தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தில் நாங்கள் தனித்துவமாக தான், எங்களுடைய கோட்பாடுகளுக்கு யாரையும் தமிழ்நாட்டு கட்சிகள் வர முடியாது. எங்கள் கோட்பாடுகள் இப்போ நாங்கள் தனியாக தான் சொல்லி 8.22 ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு. உழைப்பின் சிகரமாக இருந்து வாங்கியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் வெகுஜன மக்கள் அதை கவரக்கூடிய அளவில் இருக்க மாட்டாங்க. யதார்த்த நிலைமையை தான் மக்கள் யோசிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். அது சிலர் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும், அதை ஃபாலோ பண்ண முடியும். அது நடைமுறைக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றது, ஜனநாயக நாட்டில் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியும் மக்களுக்கு. அதனால வெகுஜன மக்கள் அதில் ஈர்க்கப்படுறது ரொம்ப கஷ்டம். மற்றபடி அவர் ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு, நம்ம வாழ்த்துவோம், இல்லைன்னு சொல்லு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது இன்னைக்கு நல்லா தெரியுது. நாளைக்கு 2026 தேர்தல் ரிசல்ட்டில் அது தெரியும். ஏன்னா கடந்த காலத்தில் அதிமுக அப்படிதான், எதிர்பார்க்காத சூழ்நிலைலாம் அதிமுக ஜெயிச்சிருக்கு. 2011 சரி, 2016 சரி, கணிப்புகள் எல்லாம் வந்துச்சுன்னா அதிமுக வராதுன்ற மாதிரி தான் வந்துச்சு. அந்த கணிப்புகளை தாண்டி அதிமுக நின்றுச்சு. அதனால இந்த இடம் அந்த யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா 2017 ஆட்சிக்கு வராரு, February 18 நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கும் எடப்பாடி யாரும் தெரியும், எனக்கு தெரியும். உண்மையாக சொல்கிறேன், பெருசாக தெரியாது அவரை பற்றி. ஏதோ சேலத்தில் ஒரு எடப்பாடியில் ஒரு எம்எல்ஏ, ஜெயலலிதா அமைச்சர்கள் ஒரு அமைச்சர், ஒன் ஆஃப் த சீனியர், அவ்வளோதான் தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறனோட ஆட்சி அமைப்பார்னு யாரும் நினைச்சிருப்போமா? 3 மாதம் இருப்பார், 4 மாதம் இருப்பார், 5 மாதம் இருப்பார் தான் நினைச்சோம். ஆனால் அந்த 4 வருஷம் முதல் கொரோனாவையும் சந்திச்சு, முதல் கொரோனா ரொம்ப கஷ்டம், 2வது கொரோனாவது பரவாயில்ல. 2வது கொரோனா அப்போ ஆஸ்பத்திரி கட்டமைப்பெல்லாம் வந்துச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தடுப்பூசியும் வந்துச்சு. ஆனால் முதல் கொரோனாவில் ஒன்றுமே தெரியாது. ஒரு ஆளுக்கு வந்தால் போதும், அந்த தெருவையே தகரம் போட்டு மூடிடுவாங்க, பேய் மாதிரி பயப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமும் இல்லாத காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதியே சம்பளம் போயிடும். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் தர இருக்கும். அதே மாதிரி அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு போட்டார். அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் 200 பெட்டு தான் இருக்கும், ஆனால் 600 பேஷண்ட் வருவாங்க. கடற்கரைன்னு அதை ரெடி பண்ணோம். அப்புறம் டாக்டர்ஸ் கிடையாது, செவிலியர் கிடையாது, அதை ரெடி பண்ணோம். ஆப்ரன்ஸை ரெடி பண்ணோம். அவங்கள ஐசோலேஷன் வார்டில் வேற வைக்கணும், டாக்டர்ஸையும் நர்சஸையும். இதெல்லாம் அந்த காலத்தில் அவர் ரெடி பண்ணி அந்த கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு போட்டார். அந்த நேரத்தில் தான் 17 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. 10 வருஷத்தில், ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ். இதெல்லாம் நிறைய செய்தார். அதுதான் அது நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அதனால் கலை யதார்த்தம் நான் என்ன நினைக்கிறேன்னா அதிமுக தான் முன்னாடி. திமுக ஒரு கணிசமாக ஃபைட் இருக்கும், திமுக ஃபைட் இருக்கும். பட் அதிமுக தான் முந்திடும் தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கேசவ விநாயகம் அவர்கள் பாஜக நீக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு அண்ணாமலையோட தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அரசியல்லேருந்தே கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேங்கிற மாதிரி மனநிலை இருக்கும்போது பாஜகவுக்குள் என்ன நடக்குது? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்பொழுது இப்போ காங்கிரஸுக்குள்ள எப்படி பிளவு இருந்தா பிரச்சனையோ, அதே மாதிரி பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் அதிமுகவை டைரக்டா பாதிக்கும் போது இந்த கேசவ விநாயகம் விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? அதே மாதிரி RSS தான் பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 19ஆன ஒரு பேச்சுமே இருக்கும் பொழுது பாஜகவுக்குள் என்ன நடக்குது? இது அதிமுகவை பாதிக்குமா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது, அங்கே இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம இப்போ தேசிய கட்சிகளில் அந்த மாதிரி இருக்கும், மாநில கட்சிகளில் வெளியே தெரியாது, தேசிய கட்சிகளில் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் இதில் பிஜேபியில் இன்னைக்கு இருக்குது, அது ஒரு டிராபேக் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது எந்த அளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேசவ விநாயகம் இது ஒரு ஃபார்மாலிட்டி, என்னைக்கு அவர் நீக்கப்படுவார்னு தெரியாது. ஏன்னா 2015 அவர் உள்ளே வராரு. 2015 ஆகஸ்ட் மாதம் தான் பதவி ஏற்காருன்னு நினைக்கிறேன். அதாவது அமைப்பு பொதுச் செயலாளர்ன்றது எல்லா ஸ்டேட்லேயும் RSSல ட்ரைனிங் எடுத்தவங்க தான் உட்காருவாங்க. ஆனால் அது எப்படின்னா நிர்வாக ரீதியான பதவி, பொதுமக்கள்கிட்ட அவங்களுக்கு தொடர்பு இருக்காது, பொது வாழ்க்கையில் தொடர்பு இருக்காது. நிர்வாக ரீதியாக அந்த கட்சிக்குள்ளே இப்போ நம்ம திமுக எப்படி திராவிட கட்சி இருக்குது, திராவிடர் கழகம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. அது மெயினாக இருக்கும் அந்த அமைப்பு. ஆனால் திரைமறைவில் இருக்கும், பெருசாக இருக்காது, மற்றபடி தெரியாது. மற்றபடி எல்லாத்துலேயும் அவர் கலந்து ஆலோசனை தான் எடுப்பாங்க, முடிவு எல்லாமே அவர் கலந்து ஆலோசனை எடுப்பாங்க, இல்லாமல் இருக்காது. நிர்வாக ரீதியாக 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் ஏற்கனவே மோகன்ராஜ்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பதிலாக இவரை போட்டாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. இயற்கையாக அவரை எப்போ வேணாலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்னு இப்போ வேற ஏதோ பதவி, அவர் கூடுதல் பதவி போட்டுருவாங்க, வேற ஆளாக போடுறாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை பிரச்சனை எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தலைமைக்கும் அவருக்கும் ஒரு சிறு பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அது சால்வ் பண்ணிடணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன காரியத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அவருக்கு பதவிகள் கொடுத்தது இப்போ 6 தொகுதி கொடுத்தாங்கல்ல, பொறுப்பு கொடுக்கும்போது எல்லாமே எப்படின்னா நம்ம இங்கே
கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு தொகுதி, மதுரையில் ஒரு தொகுதி, இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை கிட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த மாதிரி தொகுதி. மொத்தம் எல்லாமே தமிழ்நாட்டு பரவலாக 6 தொகுதி 6 இடத்துல கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு செக்டாரை கொடுக்கணும், அவருக்கு ஒரு செக்டார் கொடுத்து சொல்லியிருக்கணும். இல்லை சில டிஸ்கஷன் சொல்கிறாரு அவர், அந்த டிஸ்கஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறீங்கன்னு முதலே சொல்லிடணும்னா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதாவது எந்த தொகுதினாலும் ஜெயிக்கணும், அதுதான் கட்சி. எந்த தொகுதியை கொடுத்தாலும் ஜெயிக்கணும், அதுதான். இப்போ இவர் தலைவராக இருந்தார்ல போன 2024 நாடாளுமன்ற தேர்தல், நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டாரா இங்கே நிற்கணும்னு. கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களே தமிழிசை சவுந்தரராஜன், 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டாரா தூத்துக்குடி நிற்கணும் நீங்கன்னு. எல் முருகனுக்கு ஊட்டியில் நிற்கணும்னு சொல்லிட்டாரா 6 மாதம் முன்னாடி? இவர் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டாரா? அப்போ என்ன அர்த்தம்? இவர் தலைவராக இருக்கும்போது யாரையும் ராஜினாமா மட்டும் நீங்கள் வந்து நில்லுங்கன்னா அப்போ நிற்கணும். ஆனால் இவருக்கு மட்டும் எனக்கு முன்னாடியே சொல்லிடணும் எந்த தொகுதி என்ன ஏதுன்னு. அது ஏற்புடையது இல்லைல்ல. மற்றபடி ஒரு இப்போ இன்சார்ஜ் கொடுக்குறதுல அது நடைமுறை சாத்தியம் கிடையாது. அவர் சொல்கிற காரணம் ஒன்று ஏற்றுக்கலாம், அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை நான் பார்க்கணும் அப்படின்றது. மற்றபடி வந்து இன்னொன்று வியூகத்தை சொல்லணும்னா வியூகம்லாம் வந்து வெளியே பெருசாக பார்க்க மாட்டாங்க. இவர் சொல்லணும், இவர் ஒரு மூத்த தலைவர். இப்போ அன்றைக்கி நிர்வாகிகள் கூட்டம், நான் ஒரு வியூகம் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தலைவர் தான் முக்கியத்துவம், எந்த கட்சியிலையுமே தலைவர் முக்கியத்துவம். அடுத்த கட்டம் தான் மற்றவங்க. சில பேர் ஜாம்பவான் தலைவராக இருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. ஈவிகேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸ்ல எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா? தமிழ் மாநில காங்கிரஸ் எப்பெல்லாம் வெளியே வருதோ சோதனையான காலகட்டத்தில் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு தலைவர் பதவி கொடுப்பாங்க. 96 அப்படிதான் நடந்துச்சு. 2002 தமாக வெளியே வரும்போது, தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியே வரும்போது, வாசன் வெளியே வரும்போது ஈவிகேஎஸ் போட்டாங்க. எதுக்குன்னா செக் வைக்கிறதுக்காக. அப்பேற்பட்ட கட்சியை காப்பாற்றின தலைவரை பதவியிலிருந்து எடுத்த பிறகு கிட்டத்தட்ட 2 வருஷம் எந்த பதவியுமே கிடையாது அவருக்கு. இது தேசிய கட்சியில் இது மாதிரி இருக்கும். அதனால அந்த தலைவர் தான் முக்கியத்துவம் கிடையாது. அடுத்த தலைவர் வரும்போது இந்த தலைவர் அவர்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், அதுதான். அதுல சில நெருடல்கள் இருக்குது. அது வந்து இவரும் ஒரு முதிர்ச்சியான தலைவர் தான், அதனால அதை டேக்கிள் பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அதை டேக்கிள் பண்ணாமல் இருந்தால் கூட்டணிக்கு வீக்னஸ் தான், தவறு கிடையாது, இல்லைதான். கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றிமா.